Good morning to all. Welcome to English online class. The Hour of Truth, Part 3. So, written by Percival Wilde. So, continue the dialogues. Baldwin. Quite easily, he smiles. Mr. Marshall, he is running the reorganization. Mr. Marshall of the Third National, he hasn't the least idea that it's going to turn out so well. There is a pause. ஸோ ஜான்கிட்ட லாஸ்ட் பார்ட் 2ல் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு. ஸோ ரொம்ப சிம்பிள். மிஸ்டர் மார்ஷல் தான் வந்து எங்கள் பேங்கை வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணிகிட்ருக்காரு. எப்போல்லாம் வந்து ஒரு பேங்க் வந்து ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து என்னென்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி புட் இன்டு த அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா மிஸ்டர் மார்ஷல். அவர் யார் அப்படின்னா தேர்ட் நேஷ்னல் பேங்க்கோட பாஸ் அவர் தான். ஸோ அவருக்கே தெரியாது அது ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிட போகுது அப்படின்னு. ஸோ தேர் இஸ் எ பாஸ். அங்கே வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு அமைதி இருக்குது. ஜான், தே ஆர் கோயிங் டு பனிஷ் கிரேஷம் ஆர் இன் டே. ஸோ கிரேஷம் வந்து அவங்க கட்டாயமாக வந்து தண்டிக்க தான் போகிறாங்க அப்படி தானே பால்வின் சொல்கிறாரு. ஐ எம் அஃப்ரைட். ஸோ ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஜான், வாட் ஃபார், எதுக்காக? பால்வின் சொல்கிறார். மிஸ்அப்ராப்ரேட்டிங் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த, தப்பான அதாவது பணத்தை வந்து தப்பாக பயன்படுத்தினதுக்காக அவனை தண்டிக்க போகிறாங்க. ஸோ ஜான் இன்டரப்டிங், ஓ ஐ நோ தட், பட் வாட் க்ரைம் ஹேஸ் ஹீ கமிட்டட். ஓகே, பட் அவர் என்ன தப்பு பண்ணினாருன்னு எனக்கு தெரியலையே, அது தெரியலையே எனக்கு அப்படிங்கிறாங்க ஜான். பால்வின், தட்ஸ் எ க்ரைம் ஜான். அதாவது ஃபண்டை வந்து மக்களோட ஃபண்டை வந்து வேறு வழியில் பயன்படுத்துகிறதே தப்பு தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஈவ், பட் இஃப் நோபடி லாஸஸ் எனிதிங் பை இட். பேங்க் டெபாசிட்டருக்கு எல்லா பணத்தையும் கொடுத்த போகிறீங்க, அப்புறம் எதுக்காக அவரை தண்டிக்கணும்? பால்வின், இட்ஸ் எ க்ரைம் நெவர்த்லெஸ். யூஸ் பண்ணுறாங்க, பண்ணலை. ஒரு பணத்தை இதுக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு தவறான வழியில் பயன்படுத்தினா அது க்ரைம் தான். அதாவது உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இவி, சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன். பணம் வந்து எல்லோரும் போட்டிருக்காங்க. அந்த பணத்துக்குரிய வட்டியை நம்ம கொடுத்துட்றோம். பேங்க்கில் ஒரு 10 லட்சம் சும்மாவே கிடக்குது. அந்த பணத்தை நான் எடுத்து ஒரு வீடு வாங்கிட்டு 6 மாதம் கழித்து உள்ற மறுபடியும் நான் அந்த பேங்க்கில் வச்சிடுறேன். யாருக்கும் எந்த லாஸும் இல்லை. சும்மா கிடந்த பணத்தை தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அப்படின்னு வந்து இதை மேனேஜராக வந்து நான் சொல்ல முடியாது. அதுதான் க்ரைம். புரியுதா? ஸோ ஜான், அண்ட் தே ஆர் கோயிங் டு பனிஷ் ஹிம் ஃபார் இட். அப்போ அந்த தப்புக்கு யாரும் பாதிக்கலைனாலும் அவரை தண்டிக்க தான் போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஈவி, would it be such a awful thing father if you let him off. இது எவ்வளவு கேவலமாக இருக்குது, நீங்கள் அவரை கைவிட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். பால்வின் ஸ்மைலிங், ஐ விஷ் ஐ குட் ஈவி, பட் ஐ ஆம் நாட் த ஜட்ஜ். நான் அவரை காப்பாற்ற முடிஞ்சால் கட்டாயம் காப்பாற்றுவேன், ஆனால் நான் வந்து ஜட்ஜு இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. ஈவி, நோ பட் யூ ஆர் த ஒன்லி விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். நீங்கள் ஜட்ஜு இல்லை, ஆனால் நீங்கள் தானே அவருக்கு எதிராக ஒரே ஒரு சாட்சியாக சொல்ல போகிறீங்க. ஸோ ஈவி இதை என்ன மைண்டில் கேட்குற அப்படின்னா, தப்பாக வந்து மாற்றி சொல்லிடலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவள் கேட்குறான். ஸோ பால்வின் வந்து ஒரு நிமிஷம் நான் ப்ளஸ் ஈவி அப்படின்னு ஷாக்காகி கேட்குறாரு. அப்படின்னு ரொம்ப ஷாக்காகிறாரு. ஜான் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, அவரை உள்ளே தட்டிட்டா அவர் பேர் வந்து தான் எனக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, அப்புறம் வந்து அது வந்து எனக்கு கேவலமாக ஆகிடுமே அப்படின்னு ஜானும் நினச்சிட்ருக்கான் மனசில். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஜான் சேஸ் தட் ஹீ இஸ் நேம்டு ஆஃப்டர் பால்வின்ஸ் ஃப்ரெண்ட் கிரேஷம். ஹீ வில் பி புட் டு ஷேம் ஃபார் பியரிங் த நேம் ஆஃப் எ கிரிமினல். ஸோ அவரை வந்து ஒரு கிரிமினல்னு இந்த கேஸில் பிடிச்சி உள்ள தள்ளிட்டா அதே பேர் தான் எனக்கு வச்சுருக்கீங்க, நான் எப்படி வெளியில் நடமாடுறது
அப்படின்னு ஜான் மனசில் நினைக்கிறேன். ஜான், ஷீ இஸ் ரைட் கவர்னர். ஈவி சொல்கிறது சரிதான்ப்பா. பால்வின், யூ டூ ஜான், நீயுமா ஜான் அப்படிங்கிறாரு. ஜான், இட்ஸ் கோயிங் டு பி நாஸ்டி மெஸ் இஃப் தே புட் ஜான் கிரேஷம் இன் jail with your own son named after him. It's going to be pleasant for me. John Gresham Baldwin. ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. உங்கள் பையனும் அதே பேரில் இருக்கான் அப்படிங்கிறதையும் மறந்துட்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துருமா நீங்கள் செய்கிற செயல் அப்படின்னு கேட்குறான். மார்த்தா, ஆஃப்டர் எ பாஸ், ராபர்ட், I am not sure I understood what you said before. What did Mr. Gresham want you to do for him? மார்த்தா கேட்குறாங்க, நீங்கள் சொன்னது எனக்கு தெளிவாக புரிஞ்சிட்டான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ சொல்லுங்கள், கிரேஷம் உங்களை என்ன தான் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு. பால்வின், கெட் ஹிம் ஆஃப் டுமாரோ. அவனை வெளியில் கொண்டு வர சொல்கிறாரு, அவ்வளோதான். மார்த்தா, யூ குட் டூ தட். அது உங்களால் செய்ய முடியுமா? பால்வின், எஸ், ஆமாம், பொய் சொன்னால் கொண்டு வந்துடலாம்ல அப்படிங்கிற அந்த டைமில். மார்த்தா, ஹவு, எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. பால்வின், பை ஆன்சரிங் ஐ டோன்ட் ரிமெம்பர் வென் தே ஆஸ்க் மீ டேஞ்சரஸ் கொஸ்டின். எப்போவாவது ஏதாவது வம்புல மாற்ற மாதிரி கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் போதும். மார்த்தா, ஓ, அண்ட் யூ டூ ரிமெம்பர். அப்படியா? ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்க எல்லாமே அப்படின்னு கேட்குறா. பால்வின், எஸ், நியர்லி எவ்ரி திங். ஆமாம், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜான், நோ மேட்டர் வாட் தே ஆஸ்க் யூ. என்ன கேட்டாலுமா அப்படின்னு கேட்குறான். பால்வின், ஐ கேன் ஆல்வேஸ் ரெஃப்ரெஷ் மை மெமரி. யூ சி ஐ ஹாவ் நோட்ஸ். நான் என் மெமரியை திரும்பி கொண்டாந்துருவேன். நான் தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஜான், பட் வித்தவுட் தோஸ் நோட்ஸ் யூ டின்ட் ரிமெம்பர் அப்படின்னு கேட்குறான். ஆனால் நோட்ஸ் இல்லைன்னா உங்களால் அந்த நினைப்பு இருக்காது, அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். பால்வின், வாட் யூ மீன் ஜான்? புரியல, என்ன சொல்கிற ஜான் அப்படின்னு கேட்குறாரு. ஜான், ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் யூ வில் ஹாவ் டு ரிலே ஆன் யுவர் நோட்ஸ் நியர்லி அல் டுகெதர், won't you? உங்கள் மெமரியில் வேணும்னா நோட்ஸை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கும் உங்கள் மெமரி. ஆனால் நிஜமான மெமரி இல்லை தானே. பால்வின், எவ்ரிபடி எல்ஸ் டஸ் த சேம் திங். எல்லாருமே என்னென்னா இதையே தான் பண்ணுறாங்க. நோட்ஸ் வச்சு திரும்ப நினைப்பு கொண்டு வராங்க. எல்லாத்தையும் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிறதில்ல, அதை எழுதி வச்சுப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஞாபகம் வரும், திருப்பி அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இது எல்லாருமே பண்ணுறது தானே அப்படின்னு சொல்கிறாரு. தென் இட் வுட் வாண்ட் பி ஃபேர் ஃப்ரம் த ட்ரூத் ஆஃப் யூ சே ஐ டோன்ட் ரிமெம்பர். அப்போ நான் நினைவில்லைன்னு சொன்னால் அது பொய்யாகாது, அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. மார்த்தா, ஐ டோன்ட் see that Mr. Gresham is asking so much of you. எனக்கு கூட தோணலை அவர் ரொம்ப பெரிய விஷயமா உங்ககிட்ட எதுவும் கேட்கல அப்படின்னு மார்த்தா சொல்கிறார். பால்வின், மார்த்தா ஷாக் ஆகிட்டார். மார்த்தா, ராபர்ட், ஐ ஆம் as honorable as you are. நீங்கள் எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு நானும் நேர்மையானவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பால்வின், that goes without saying மார்த்தா. அது என்ன நீ சொல்ல வேண்டியதில்லை, அது எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மார்த்தா, ஐ டசன்ட் சீம் ரைட் டு மீ சென்ட் an old friend to jail. Robert, I have been thinking the day John was baptized when Mr. Gresham stood sponsor for him. How proud we were. And when we came home from the church, you said, do you remember what you said, Robert? என்ன சொல்கிறாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது ரொம்ப கால நண்பன், உங்கள் கூட நண்பனை ஜெயிலுக்கு அனுப்புறது சரின்னு எனக்கு தோணலை. நான் நினச்சி பார்க்குறேன், திருப்பி நினச்சி பார்க்குறேன், ஜானுக்கு நம்ம பேர் வைக்கிறப்ப, அவர் ஸ்பான்சராக நிற்கிறப்ப நம்ம எவ்வளோ பெருமைப்பட்டோம். அப்போ சர்ச்சிலேருந்து திரும்பி வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ராபர்ட் அப்படின்னு கேட்குறாங்க.
பால்வின், நோ, வாட் வாஸ் இட்? இல்லையே, என்ன அப்படின்னு கேட்குறாரு. மார்த்தா, யூ செட் மார்த்தா, may our son always live up to the name which we have given him. Do you remember that? Let's understand better. Martha, Baldwin's wife, feels that Baldwin's betraying his dear friend Gresham and thereby causing embarrassment to John. நீங்கள் சொன்னீங்க நம்ம பையனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம், அந்த பேரை அவன் எப்போதும் காப்பாற்றுற மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மார்த்தா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பால்வின் வந்து கிரேஷமுக்கு வந்து அகென்ஸ்டாக போகும்போது சன் ஜானுக்கு மனசில் வந்து ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க, இது வந்து கஷ்டம், அது வந்து ஒரு மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மார்த்தா மைண்டில் நினைக்கிறாங்க. பால்வின், எஸ், டிம்லி, ஆமாம், கொஞ்சம் மங்கள ஞாபகம் இருக்குது. ஜான் சொல்லலாம். ஓன்லி டிம்லி கவர்னர். ஓ, மங்களா தான் ஞாபகம் இருக்கா, முழுசாக ஞாபகம் இல்லையா கவர்னர் அப்படின்னு ஜான் கேட்குறாங்க. பால்வின், வாட் யூ மீன் ஜான்? என்ன சொல்கிற ஜான் அப்படின்னு கேட்குறாரு. மார்த்தா, giving John no opportunity to answer. It would be sad, very sad, if the name of John Gresham, our son's name, should come to grief through you, Robert. இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நம்ம பையன் ஜான் கிரேஷம்ங்கிறது உங்கள் மூலமாக வந்து ஒரு கேவலப்பட்டால் அது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ பால்வின், Martha, are you telling me to accept the bribe money that John Gresham offered me? அது பிரைப்னா வந்து கரப்ஷன் மணி. அப்போ நீ என்ன சொல்கிற, கிரேஷம் கொடுக்குற அந்த லஞ்ச பணத்தை வாங்கிக்கணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஈவ், why do you call it bribe money, father? நீங்கள் ஏன் அதை வந்து லஞ்சம்னு சொல்கிறீங்க? சினிமாலெலாம் சொல்கிறாங்களே, நீங்கள் ஏன் அதை லஞ்சம்னு சொல்கிறீங்க? அன்பளிப்புன்னு சொல்லுங்கள், பரிசுன்னு சொல்லுங்கள், அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஏன் அதை லஞ்சம்னு சொல்கிறீங்க ஃபாதர் அப்படின்னு கேட்குறா. பால்வின், bitterly, why indeed? Gresham had a prettier name for it. He said that he had underpaid me all these years. You know, I was getting only $60 a week when the crash came. ரொம்ப கசப்பாக சொல்கிறாரு. கிரேஷம் வந்து அதுக்கு அழகான ஒரு பேர் வச்சுருந்தான். கிரேஷம், நான் ரொம்ப காலம் வந்து உனக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுக்காமல் இருந்தேன், அதை சேர்த்து தான் இந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் impatiently, எஸ் எஸ். ஜான் உடனே அதான் அதே தான் இது அப்படிங்கிறான் ஜான். பால்வின், he said 100,000 represented the difference between what he paid me and what I had actually been worth to him. எனக்கு கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் சேர்த்து கொடுத்தாலே இந்த 100,000 வந்துடும்னு சொன்னான். Martha, that's no less than true, Robert. You have worked for him very faithfully. அது உண்மைதானே ராபர்ட், நீங்கள் அவனுக்காக ரொம்ப உழைச்சிருக்கீங்களே அப்படின்னு மார்த்தா சொல்கிறார். பால்வின், he said that if he had paid me what he should have, I would have put by more than 100,000 by now. அவன் எனக்கு கொடுக்குறதா இருந்த பணம் வந்து என் நேர்மைக்கு இந்த 100,000 தாண்டி தான் இருக்கும், என்னோடய நேர்மைக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஜான், ஓ, தட் இஸ் ஸோ, இஸ்ன்ட் டேட்? அது சரிதான்ப்பா அப்படிங்கிறாங்க. பால்வின், who knows, I never asked him to raise my salary. When he raised it, it was of his own accord. There is a pause. He looks around. Well, what do you think of it, Evie? நான் எப்போவும் வந்து அவன்கிட்ட வந்து என்னோடய சம்பளத்தை வந்து ஒசத்தி அதாவது கேட்டதும் இல்லை, சொன்னதும் இல்லை. அவனே வந்து ஒசத்தினாலும் அவன் விருப்பத்துக்கு தான் வந்து செய்வானே தவிர என்கிட்ட கேட்டதில்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சின்ன ஒரு அமைதி அங்கே இருக்குது, ஒரு சின்ன ஒரு பாஸ். திடீர்னு சுற்றி எல்லாரையும் பார்க்குறாரு. ஈவி, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஈவியை பார்த்து கேட்குறாரு. ஈவி ஹெசிடென்ட்லி, இஃப் யூ கோ ஆன் த ஸ்டாண்ட் டுமாரோ, நீங்கள் நாளைக்கு அந்த குற்றவாளி கூண்டில் போய் நிற்பீங்களே? உடனே பால்வின், ஆமாம். ஈவி, அண்ட் தே புட் ஜான் கிரேஷம் இன் ஜெயில், வாட் வில் பீப்புள் சே? நீங்கள் உண்மையை சொல்லி கிரேஷம் ஜெயிலில் போட்டிங்கன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? பால்வின், தே வில் சே ஐ ஹாவ் டன் மை டியூட்டி. ஈவி, நோ மோர் அண்ட் நோ லெஸ்.
அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து என்னுடைய கடமையை சரியாக செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஈவி, வில் தே, அப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு ஈவி கேட்குறா. பால்வின், வாய், வாட் ஷுட் தே சே, ஏன் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. ஈவி, ஐ டோன்ட் திங்க் ஸோ அஃப்கோர்ஸ், பட் அதர் பீப்புள் மைட் சே தட் யூ ஹேட் டர்ன் ட்ரைட்டர் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதாவது நான் அப்படி நினைக்கல, என்ன சொல்லுவாங்கன்னா கூடவே இருந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு துரோகியாக மாறிட்டீங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். பால்வின், யூ டோன்ட் மீன் தட் ஈவி, நிஜமாவா சொல்கிற, இப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஈவி, when they find out that they haven't lost any money, when John Gresham tells that he will pack back every cent, then they won't want him to go to jail. They will feel sorry for him. அவங்க கண்டுபிடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பணமும் லாஸ் ஆகலை. ஜான் கிரேஷம் ஒரு பைசா விடாமல் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லைன்னு அப்புறம் அவரை ஏன் தண்டிக்கிறீங்க, அவரை ஏன் ஜெயிலில் போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவனை போய் குற்றவாளின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு தண்டிக்கிறவங்களும் பார்த்து வருத்தப்படுவாங்களே தவிர வேறு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். பால்வின், எஸ், ஐ பிலீவ் தட், ஐ ஹோப் ஸோ, ஆமாம் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஜான், அண்ட் தே won't ஃபீல் டூ கைண்ட்லி டிஸ்போஸ்டு டுவர்ட்ஸ் த மேன் ஹூ ஹெல்ப்ஸ் புட் இன் ஜெயில். அதே மாதிரி அவன் ஜெயிலுக்கு போக காரணமாக இருக்கிற ஒருத்தனையும் அவங்க மன்னிக்கிற மாதிரி பார்க்க மாட்டாங்கல்ல சொசைட்டியில் அப்படின்னு சொல்லலாம். மார்த்தா, தே வில் சே யூ வெண்ட் பேக் ஆன் அன் ஓல்ட் ஃப்ரெண்ட் ராபர்ட். மார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருந்து முதுகில் குத்திட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு மார்த்தா சொல்லுவாங்க. ஜான், வென் யூ புல் அவுட் யுவர் நோட்ஸ் இன் கோர்ட் to be sure of sending him to jail, he breaks off with a snort. உங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு அன்னைக்கு இதான் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஜான். ஈவி, அண்ட் மிஸ்டர் கிரேஷம் hasn't done anything really wrong. கிரேஷம் வந்து இது வரைக்கும் தப்பு ஒன்றும் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஈவி சொல்கிறார். ஜான், it's a technically that's what it is. Nobody loses a cent. Nobody's want to see him punished. அவர் வந்து டெக்னிக்கலாக தப்பு பண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒருத்தரும் அவரை தண்டிக்கணும்னு நினைக்கலையே, மக்களும் நினைக்கல, வேறு யாருமே வந்து நினைக்கல, போலீஸும் கூட நினைக்கல, போலீஸ் சாட்சி தான் தேடுது, ஆனால் நீங்கள் தான் வந்து அவரை தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஈவி, எக்ஸப்ட் யூ ஃபாதர், உங்களை தவிர யாரும் கிரேஷமை ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கவே இல்லை. John, yes, and you are willing to jail the man after whom you named your son. யார் பேர் வச்சிங்களோ அவனையே ஜெயிலுக்கு அனுப்ப ஆசைப்படுறீங்க நீங்கள் தான் அப்படின்னு ஜான் சொல்லுவேன். மார்த்தா, ஐ பிலீவ் இன் பீயிங் மெர்சிஃபுல் ராபர்ட். நான் மற்றவங்களுக்கு வந்து இரக்கம் காட்டணும்னு தான் நினைக்கிறேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை ராபர்ட் அப்படின்னு மார்த்தா சொல்கிறார். So the part 3 is over. Thanks for watching. The next part is part 4, waiting for that. Okay, thank you. Thanks to all.